கூட்டணி இன்னும் எல்லோரும் பேசி முடித்த பிறகு எந்தெந்த தொகுதி வேணும்ட்டு எங்களுடைய விருப்ப தொகுதியை நாங்கள் தெரிவிப்போம். கன்னியாகுமரி வெரி ஷார்ட்லி போட்டுருவோம். கன்னியாகுமரி எங்களுக்கு ஸ்பெஷல், அதான் வேற ஒன்றும் இல்லை. இல்லை, அங்க நல்லா பணியாற்றிட்டு இருக்காங்க. தேர்தலில் அவங்களை தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாள்ல தெரியும். வெரி 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 ஷார்ட்லி தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்துக்கு வருகிறார். தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வருகிறார். எங்களுடைய அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி வதேரா அவர்கள் வருகிறார். இன்னும் சொல்ல போனால் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம், அவரும் வருவார். எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். எப்போ வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்தியாவை ஆளுவது நம்முடைய பிரதமரா அமெரிக்க ஜனாதிபதியான்னு பார்த்தா அமெரிக்கா தான் இப்போ ஆண்டுட்டு இருக்கு. எப்படி நம்முடைய எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜிஎஸ்டியில் கையெழுத்து போட்டாரோ, உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாரோ, நீட்டில் கையெழுத்து போட்டாரோ, எல்லாத்தையும் தாரை வார்த்து கொடுத்தாரோ, அது மாதிரி அங்கே இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டார். இந்தியாவை ஆளுவது அமெரிக்கா, அதான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எல்லோருடைய எங்க நான்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்கள் அகில இந்திய தலைமை முடிவு இருந்தது, நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். என்னுடைய பங்களிப்புலாம் ஒன்றும் கிடையாது. அகில இந்திய தலைமை தான். இப்போ முதல்ல தொகுதிகளை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். தொகுதிகளை தேர்ந்தெடுத்த பிறகு வேட்பாளர் நேர்காணல் நடக்கும். முதல் முறையாக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மைனாரிட்டிக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். பட்டியலின மக்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த சோசியல் இன்ஜினியரிங் சமூக நீதி பார்வையோடு வேட்பாளர்கள் தேர்வு இருக்கும். நீங்கள் ஒன்றா வாங்க, பரிசீலனை பண்ணுறோம். நீங்கள் வரீங்களா? தேங்க்யூ.